வணக்கம். ஆண்டு இறுதியேற்றதுனால நமக்கு பள்ளியில் டிசி ஜென்ரேட் பண்ணுற வேலை இருக்கும். அதுக்கு எம்இஸில் லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டில் டிசி டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸு செக்ஷனை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுங்க. இந்த கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட்டோட நேம் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதில் ரைட் ஹேண்ட் சைட் டைரெக்ஷன் மூவ் பண்ணிங்கன்னா டிசி டீட்டெயிலில் நாட் அப்டேட்டட்னு இருக்கிறதெல்லாம் இன்னும் டிசி நாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு அர்த்தம். ஸோ அந்த இதில் ப்ளூ கலர் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னா எடிட்டபிள் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் இங்கிலீஷ் தமிழில் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் மாற்ற முடியாது. அவரோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் மேல், பிளட் குரூப், மதர் டங் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவரோட ரிலீஜியன், கம்யூனிட்டி, அப்பாவோட நேம் தமிழ் இங்கிலீஷ், அதுக்கடுத்து அப்பாவோட குவாலிஃபிகேஷன், அவரோட ஆக்குபென்சி, அதுக்கடுத்து மதர் நேம் தமிழ் இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு அவருடைய ஆக்குபென்சி. ஸோ இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கிட்டு வீட்டு அட்ரஸ்ஸு, ஸோ அவருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அவரோட செக்ஷன், அட்மிஷன் டேட்டு, அட்மிஷன் நம்பர் இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 and 2 ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளாக எஸ் ஆர் நோன்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நடந்த டேட்டு எப்போ லாஸ்ட்டாக நடந்து அது கொடுக்கணும். அடுத்து ப்ரொமோட்டட் டு நெக்ஸ்ட் லெவல் கிளாஸ் அப்படின்றதில் எஸ்ஸா நோவா அப்படின்னு கொடுக்கணும், இல்லை ரெஃபர் மார்க் ஷீட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷை என்னன்றது ஃபஸ்ட் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்டடிங் இந்த ஃப்ரம் ஸ்கூல், எந்த ஸ்கூலில் எந்த செக்ஷன்லேருந்து ஸ்டடி பண்ணாரோ அதை பண்ணணும். அதுக்கடுத்து நேஷ்னாலிட்டி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெஃபர் கம்யூனிட்டி, லாஸ்ட்டாக வந்து டிசி டேட்டு, என்னைக்கு டிசி அப்ளிகேஷன் கொடுக்குறாரோ அந்த டேட்டு, இஷ்யூ பண்ணக்கூடிய டேட்டு, இது எல்லாத்தையும் நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும். ஸோ க்ரீன் கலர் ஐக்கான் இருக்கும், இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா டிசி ஜென்ரேட் ஆகி வெளியே நமக்கு டிசி வந்துடும். இந்த மாதிரி ரெட் கலர் ஐக்கானை மாறிடும். ஸோ இந்த ரெட் கலர் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோன்னு சொன்னால் பிடிஎஃபாக அந்த ஸ்டூடெண்ட்டோட டிசி ப்ரிப்பேர் ஆகிடும். ப்ரிண்ட்டு கொடுத்து நம்ம ப்ரிண்ட் எடுத்துக்க வேண்டியது தான். தேங்க்யூ.